அத்தியாயம் 73. முரட்டு பாதிரியார் பாகம் 1. லின்சின்னின் சவால். அடடா என்று தன் தொடையை தட்டினான் லின்சின். ஒரு ரிஸ்க் எடுத்துட்டேன். அவன் மனசுல உறுதியா இருந்தான். தலையை தூக்கி லாங்ஹாவ் சென்னை பார்த்து, சின்ன தம்பி லாங், நாம இப்போதான் முதல் தடவையா சந்திக்குறோம். ஆனா என் உள்ளுணர்வு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் உன்மேல பந்தயம் கட்டுறேன் என்றான். லாங்ஹாவ் சென் தலையை அசைத்து, லின்சின், நான் பந்தயம் கட்ட மாட்டேன் என்றான். லின்சின் சிரித்தான். நீ என் கூட பந்தயம் கட்ட வேணாம், நான் என் கூடவே பந்தயம் கட்டிக்கிறேன். இந்தா 3 மாத்திரை பாட்டில்கள். இதுல ஒவ்வொன்னுலையும் எப்படி பயன்படுத்தணும்னு விவரம் இருக்கும். அவன் பேசிக்கொண்டே கையில் ஒரு சிவப்பு ஒளி மின்னியது. 3 படிக பாட்டில்கள் அவன் கைகளில் தோன்றின. ஒவ்வொன்றிலும் பட்டாணி அளவுக்கான 10 மாத்திரைகள் இருந்தன. ஆனால் அவற்றின் நிறங்கள் மட்டும் வேறுபட்டிருந்தன. லாங்ஹாவ் சென் உடனே அந்த பாட்டில்களை வாங்கவில்லை. லின்சின்னை விசாரிக்கும் பார்வையுடன் பார்த்தான். லின்சின் ஒரு சின்ன பெருமூச்சு விட்டான். தம்பி, இந்த மாத்திரைகள் சும்மா இல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், நான் கேட்ட விஷயத்துக்கு நீ சம்மதிக்கணும். எனக்கு வாக்குறுதி கொடு. லாங்ஹாவ் சென் அதிர்ந்து போய் அவனை பார்த்து, உன் மாத்திரைகள் அவ்வளவு மதிப்பு வாய்ந்தவை, ஆனா வெறும் ஒரு வாக்குறுதிக்காகவா என்று கேட்டான். லின்சின் லேசாகச் சிரித்தான். அதுதான் பந்தயம். என் உள்ளுணர்வு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது மட்டுமில்லாம இந்த பந்தயத்துல நான் ஜெயிச்சா எனக்குத்தான் லாபம். லின்சின்னின் கனவு. நான் செய்யுறதுல இதுதான் எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். இது ஒரு அளவுக்கு சக்தி மாத்திரைகளை விடவும் சிறந்தது. அது மட்டுமில்லாம இதை நான் எப்பவுமே வித்தது இல்ல. மாத்திரைகள் தயாரிக்கிற விஷயத்துல என் திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிஜமா சொல்லணும்னா எனக்கு ரசவாதி ஆகணும்னு ஆசையே இல்லை. என் வாழ்நாள் லட்சியமே கண்டம் முழுக்க சுத்தி பார்க்கணும், மர்மமான பழங்கால பொருட்களை கண்டுபிடிக்கணும். இந்த லட்சியத்தை அடைய எனக்கு இருக்கிற பெரிய வாய்ப்பு ஒரு பூத்தவேட்டை படையில் சேர்றதுதான். ரசாயன மருந்துகள் தயாரிக்கிறதுல எனக்கு இயற்கையாவே திறமை இருக்கு. ஆனா மாயாஜாலத்துல நான் கொஞ்சம் சுமார்தான். துணை மந்திரங்கள்ல நான் நல்லா இருப்பேன், ஆனா தாக்குதல் மந்திரங்கள்ல நான் வீக். அதனாலதான் எனக்கு நிறைய மேஜிக் சக்தி இருந்தாலும் சண்டை போடும்போது என்னால முழு சக்தியை வெளிப்படுத்த முடியல. இந்த முறை நான் பூத்த வேட்டை தேர்வுக்கு பேர் கொடுத்திருக்கேன். மாய கோயில்ல நான் தகுதிச் சுற்றை கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா 6 பெரிய கோயில்களுக்கு இடையிலான இறுதிச் சுற்றுகள்ல எனக்கு உறுதியா எதுவும் சொல்ல முடியல. குறிப்பா என் சண்டை போடும் சக்தி பத்தாததுனால எனக்கு ஒரு பலமான டீம் தேவை. நீ இறுதிச் சுற்றுகள்ல முதல் 3 இடத்துக்குள்ள வந்தா என்ன உன் டீம்ல ஒரு ஆளா தேர்ந்தெடுக்க உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீ எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறதா மட்டும் உறுதி பண்ணு. இந்த 3 பாட்டில் மாத்திரைகளும் உனக்குத்தான். ஒருவேளை நீ முதல் 3 இடத்துக்குள்ள வரலனா நான் பந்தயம் தப்பா கட்டிட்டேன்னு நினைச்சுக்கோ. உன்னோட சக்தியை நான் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். உன் பயிற்சி நிலையை வச்சு பார்த்தா முதல் 3 இடத்துக்குள்ள வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா நான் கொடுக்கிற இந்த மாத்திரைகளை நீ கணக்குல சேர்த்தா வாய்ப்புகள் வேற மாதிரி ஆயிடும். உனக்கு நிஜமாவே ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். தம்பி லாங், நாம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமா? ஹாவுயூவின் ஆலோசனை. சரியாக இந்த நேரத்தில் ஹாவுயூ மெதுவாக நடந்து வந்தது. லாங்ஹாவ் சென் அந்த கல் உருண்டையை தன் மறக்காத மோதிரத்தில் வைத்த பிறகு அவன் மனம் சற்று அமைதியானது. மனிதனைப் போலவே அது தன் பின்னங்கால்களில் எழுந்து நின்று லின்சின்னின் கையில் இருந்த 3 பாட்டில்களை தன் மூக்கால் முகர்ந்து பார்த்தது. பிறகு லாங்ஹாவ் சென்னை பார்த்து தலையசைத்தது. இந்த கணத்தில் ஹாவுயூவிடமிருந்து ஒரு எண்ணம் லாங்ஹாவ் சென்னின் மனதில் தோன்றியது. இந்த ஆளுக்கு கெட்ட எண்ணம் இல்லை. இவனை நம்பலாம். ஹாவுயூ லாங்ஹாவ் சென்னுக்கு அனுப்பியது ஒரு வித உணர்வு. அது எங்கிருந்து வந்தது என்று லாங்ஹாவ் சென்னுக்கு தெரியவில்லை. இருப்பினும் போர்க்களத்தில் லாங்ஹாவ் சென் எதிரிகளின் பதுங்கும் நோக்கத்தை 2 முறை கவனித்தபோது 2வது சண்டையின்போது டைக் இன உறுப்பினரை அவர்கள் கண்டறிந்தது உண்மையில் ஹாவுயூவால் தான். லாங்ஹாவ் சென்னை விட அது எதிரியின் இருப்பை கண்டறிவதில் வேகமாக இருந்தது. சரி, நான் உன் யோசனையை ஏத்துக்கிறேன் என்று சொல்லி லின்சின்னின் கையில் இருந்த 3 பாட்டில்களையும் லாங்ஹாவ் சென் மரியாதையுடன் வாங்கிக் கொண்டான். உண்மையில் இந்த முடிவை எடுப்பது லின்சின்னுக்கு வலியாக இருந்தது. இந்த 3 பாட்டில் மாத்திரைகளின் மதிப்பு அவனுக்கு நன்றாகத் தெரியும். அது கிட்டத்தட்ட அவனது சேமிப்பில் 3இல் ஒரு பங்குக்குச் சமம். இந்த முடிவை அவன் எடுத்ததற்குக் காரணம் அவனது உள்ளுணர்வுதான்.
அவனை முதலில் நம்ப வைத்தது லாங் ஹாஃப் சென் மற்றும் ஹாவ் யூவைச் சுற்றியிருந்த மர்மம். இரண்டாவது, லாங் ஹாஃப் சென்னின் ஆளுமை. அவன் மீண்டும் தன் அடையாளம் காணும் முறையை பயன்படுத்திய பிறகுதான் இந்த பந்தயம் கட்டும் முடிவை எடுத்தான். லாங் ஹாஃப் சென்னையும் விட பலசாலி ஒருவர் பூத்த வேட்டை தேர்வில் கலந்து கொள்ளலாம். இருப்பினும் அடையாளம் காணும் முறையை பலமுறை பயன்படுத்திய பிறகு லாங் ஹாஃப் சென்னின் உடலில் ஒரு மர்மமான ஆவி அடுப்பு ஸ்பிரிச்சுவல் ஸ்டோவ் இருப்பதை லின்சின் இறுதியாக உணர்ந்தான். அதே அணியில் உள்ள ஒரு மேஜுக்கு ஆவி அடுப்பு வைத்திருக்கும் ஒரு காவலர் நைட் அவனது உயிர்நாடியாக கருதப்படலாம். மேலும் இவ்வளவு குறுகிய காலத்தில் லின்சின் பெரிய கோயில்களில் இருந்து மற்றொரு உயரதிகாரியை ஒத்துழைக்க கண்டுபிடிக்க வாய்ப்பில்லை. நிச்சயமாக லின்சின்னுக்கும் சாமர்த்தியமான விஷயங்கள் இருந்தன. அவன் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனித்திருந்தான். லாங் ஹாஃப் சென்னின் வயது. பூத்தவேட்டை தேர்வில் பங்கேற்பவர்கள் 25 வயது அல்லது அதற்கும் குறைவானவர்களாக இருக்க வேண்டும். இந்த முறை லின்சின்னால் வர முடியாவிட்டாலும் 5 வருடங்கள் கழித்து என்ன ஆகும்? லாங் ஹாஃப் சென் ஏற்கனவே 4வது அடியில் இருந்தான். 5 ஆண்டுகளில் அவன் எந்த நிலையை அடைய முடியும்? அந்த நேரத்தில் அவன் முதல் 3 இடங்களுக்குள் வருவானா என்று ரிஸ்க் எடுப்பது பெரும்பாலும் ஒரு பிரச்சனையாக இருக்காது. மேலும் லின்சின்னுக்கும் 18 வயதுதான் ஆகிறது. 5 வருடங்கள் கழித்து அவனும் பூத்தவேட்டை தேர்வுக்கு தகுதியான வயது வரம்புக்குள் இருப்பான். ஆனால் இப்போதைக்கு அவனது இந்த முடிவு என்ன விளைவிக்கும் என்று அவனுக்கு தெரியவில்லை. அவனது வாழ்நாளில் லின்சின் எண்ணற்ற மாத்திரைகளை தயாரித்திருந்தான். ஆனால் சந்தையில் அதிக மதிப்புள்ளவை இந்த 3 பாட்டில்களில்தான் இருந்தன. அவன் இறுதியான முடிவை எடுத்தபோது அதிர்ஷ்ட தேவி ஏற்கனவே அவன் பக்கம் இருந்தாள். ஏலத்தின் முடிவு. வெளியே ஏலம் தொடர்ந்து நடந்தது. அடுத்தடுத்த பொருட்கள் தரத்தில் குறைவில்லாமல் இருந்தன. ஆனால் யாருக்கும் பார்க்க ஆர்வம் இல்லை. எனவே அவர்கள் முன்கூட்டியே அனுமதி பெற்று புனித சங்கத்தின் ஏல மையத்திலிருந்து கிளம்பினர். தம்பி லாங், நாம புனித சங்கத்துல சந்திப்போம்னு நினைக்கிறேன். 2 பேரும் நம்ம பெஸ்டை கொடுப்போம் என்று லின்சின் அதிகம் தாமதிக்கவில்லை. தன் 2 கைகளாலும் தன் நீண்ட பச்சை நிற முடியை பின்னால் இழுத்து லாங் ஹாஃப் சென்னுக்கு ஒரு அழகான புன்னகை காட்டிவிட்டு கிளம்பினான். அவன் மறைந்து செல்லும் உருவத்தை பார்த்து லீசின் குற்றம் சாட்டும் விதமாக, சின்ன தம்பி, நீ கொஞ்சம் அவசரப்பட்டுட்ட. அவன் எப்பேற்பட்ட ஆளுன்னு நமக்கே தெரியாது என்றாள். லாங் ஹாஃப் சென் லேசாகச் சிரித்து, அவன் கெட்டவனா இருக்க மாட்டான். ஹாவ் யூ என் உள்ளுணர்வுக்குச் சொன்னது அவனை நம்பலாம்னு என்றான். சின்ன வெளிச்சம் மற்றும் சின்ன நெருப்பு தலையசைத்து பிறகு லாங் ஹாஃப் சென்னின் பேண்டின் ஓரத்தை கடித்து இழுத்தன. தெளிவாக அவை இன்னும் அந்த மர்மமான கல் உருண்டையை பற்றிதான் யோசித்துக் கொண்டிருந்தன. லீசின் மற்றும் லின் ஜியா லூ ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். எதுவும் பேசவில்லை. எது எப்படியோ இந்த லின்சின் ஒரு ரசவாதி. லாங் ஹாஃப் சென் இவனை போன்ற ஒருவருடன் நட்பு கொள்வது கெட்டது இல்லை. ஹாவ் யூவின் ரகசியம். ஹோட்டலுக்கு திரும்பி வந்த லாங் ஹாஃப் சென் கதவை மூடியதும் ஹாவ் யூ துள்ளி குதிப்பதை தடுக்க முடியவில்லை. லாங் ஹாஃப் சென் உதவியில்லாமல் பெருமூச்சு விட்டான். உனக்கு பொறுமையே இல்லையே. அவன் பேசிக்கொண்டே ஒரு மென்மையான மெல்லிய பொன் நிற ஒளி அவனது உடலில் இருந்து வெளிப்பட்டது. அவனது தெய்வீக ஒளி போர்வை. உடனடியாக இந்த தெய்வீக ஒளி போர்வை அறையின் உட்புறத்தை சூழ்ந்தது. பாதுகாப்பை பொறுத்தவரை தெய்வீக ஒளி போர்வை அவ்வளவு சிறப்பானது அல்ல. ஆனால் அதன் ஒளி தடுப்புத் தன்மை மற்றும் வெளிப்படும் சக்திவாய்ந்த ஒளி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. தெய்வீக ஒளி போர்வை போட்ட பிறகு லாங் ஹாஃப் சென் தன் மறக்காதே மோதிரத்தில் இருந்து கல் உருண்டையை எடுத்து ஹாவ் யூவிடம் கொடுத்தான். சின்ன வெளிச்சம் மற்றும் சின்ன நெருப்பு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டன. திடீரென்று சின்ன வெளிச்சம் தன் வாயை பெரிதாக திறந்து ஒரே மூச்சில் கல் உருண்டையை விழுங்கியது. இந்த கல் உருண்டை ஒரு மனிதனின் தலை அளவுக்கு இருந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஹாவ் யூ 2 மீட்டர் உயரம் இருந்தாலும் அதன் தலைகள் அவ்வளவு பெரியதாக இல்லை. இவ்வளவு பெரிய கல் உருண்டையை திடீரென்று விழுங்கியதும் சின்ன வெளிச்சத்தின் கழுத்து வெளியே நீட்டியது. மேலும் சிரமத்துடன் கல் உருண்டை படிப்படியாக அதன் வயிற்றுக்குள் சென்றது. இப்படியே சாப்பிட்டுட்டியா? லாங் ஹாஃப் சென் சின்ன வெளிச்சத்தையும் சின்ன நெருப்பையும் அதிர்ச்சியுடன் பார்த்தான். ஊ ஊ. சின்ன நெருப்பு லாங் ஹாஃப் சென்னை பார்த்து முனகியது. அவை பேச முடியாவிட்டாலும் தங்கள் இரத்த ஒப்பந்தத்தின் மூலம் லாங் ஹாஃப் சென்னுக்கு தங்கள் எண்ணங்களை அனுப்ப முடிந்தது. லாங் ஹாஃப் சென்னின் இதயம் திடீரென்று அதிர்ந்தது. என்னது? உங்களோட சொந்த உலகத்துக்கு திரும்ப போகணுமா?